வணக்கம் தமிழொலியூடாக இன்றைய நாளில் நாங்கள் சிறப்பான ஒரு நாளில் இணைந்திருக்கிறோம். இன்று உலக அந்நியர் தினம், உலக தாதியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதாவது இன்றைய நாள் பொழுது எல்லோருக்குமே ஒரு மிக உன்னதமான நாள். ஏனென்றால் அன்னையே தாதி இரண்டு பேருமே எங்களுடைய வாழ்க்கையில ஒளியூட்டுகின்றவர்கள். ஏனென்றால் பெற்றதாய் அன்னை என்பது போன்று நாங்கள் ஒரு நோய் உருகின்ற பொழுது அன்னை எப்படி காப்பாளோ அதே போன்று தாதியர்களும் தங்களுடைய சேவைகளை இந்த நோயாளிகளுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அடுத்த ஒரு தாய் தான். இரண்டு தினமும் ஒருங்கே பெற்ற ஒரு நாளாக இன்றைய நாள் சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது. இதனால் இன்று அந்நியர்களுக்கும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்ற அதேவேளை தாதியர்களுக்கும் இதே நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் தமிழொலி சார்பாக. இல்லையா சுரேகா? கட்டாயமான நானும் என்னுடைய தாய் மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாய்களுக்கும் இன்றைய நாளில் அந்நியர் தின வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டு, அது மாத்திரமில்லாமல் தாயை போல ஒரு சேயை எப்படி ஒரு தாய் பாதுகாப்பாரோ அதே போல இந்த தாதியர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது தாதியர் தினம். எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாதியர்களுக்கும் சந்தோஷமான தாதியர் தின வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்கின்றேன். உண்மையிலே சரி, இந்த வாழ்த்துக்களுடன் நாங்கள் நிகழ்ச்சியில என்ன விடயத்தை சொல்ல போறோம் எல்லோருக்கும் தெரியும். வெளிப்படையான இன்றைய தகவல் என்ன? அந்நியர் தினம், தாதியர் தினம். அதாவது எந்த ஒரு கலப்படமற்ற மாசற்ற தூய்மையான அன்பு யாரிடமிருந்து கிடைக்கிறது என்றால் எங்களுடைய அம்மாவிடமிருந்து தான் கிடைக்கிறது. அது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் தெரிந்தும் நாங்கள் தெரியாதவர்கள் போன்று இருப்பதான் என்று கவலைக்குரிய ஒரு விடயம். அதாவது எந்த ஒரு தாயும் தன்னுடைய அன்பிலே கலப்படம் செய்வதில்லை. அது சுத்தமான அன்பாக இருக்கு. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையிலே அரவணைப்பு, அக்கறை, பிரியம், பாசம், அன்பு, ஆசை, அதே ஆசை கொள்வாள் என்றால் என்னுடைய பிள்ளை நன்றாக பெற வேண்டும் என்று அரவணைப்பு, தியாகம் என்கிற விடயங்களை ஒரு தாய் செய்வாள். இது யாராலுமே வேறு யாராலுமே அந்த விடயத்தை செய்ய முடியாது. தாய்க்குத்தான் இது நிகர். என்றால் தாய்மை என்பது அதைத்தான் சொல்கிறது. அதாவது சொல்வார்கள், இறைவன் தன்னால் ஒவ்வொருவரையும் கவனிக்க இயலாது என்பதற்காக தாய் மற்றவர்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தாயையும் எப்படி கொடுத்தான் என்றால், ஒரு தன்னை போன்று இவர்களை நீ கவனித்துக்கொள் என்றது போன்ற படைப்பை படைத்து விடுத்திருக்கிறான். நான் எல்லோரையும் சரியாக கவனிக்க முடியாது, ஆகவே தாய்மை என்கின்ற ஒரு விடயத்தினூடாக உங்களை கவனிப்பதற்காக தாய் இருக்கிறாள் என்று இறைவன் எல்லோருக்கும் தாயை கொடுத்தார் என்று நாங்கள் அறிகிறோம். உண்மையிலே அது ஒரு என்ன சொல்வது, அன்னை என்றாலே அந்த அகிலமே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு ஒரு கொடை எங்களுக்கு. ஏனென்றால் அன்னை எங்களுக்கு செய்கின்ற தியாகம், எந்த ஒரு நாளுமே அன்னையை பாருங்கள், ஓய்வில்லாமல் எதையும் செய்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு விடயத்திலும் தங்களை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். இவனுடைய பிள்ளை வரப்போகிறது, பிள்ளைக்கு சாப்பாடு செய்து கொடுக்கணும், இந்த சாப்பாடு செய்யறதும் பிள்ளைக்கு பிடித்த சாப்பாடு செய்து கொடுக்கணும், அவன் இப்படி சொல்லுவான் அப்படி சொல்லுவான், அவனுக்கு பார்த்து பார்த்து செய்யணும்னு சொல்லி தன்னுடைய அன்பை சேர்த்து அதுக்குள்ளே அந்த சாப்பாட்டிலே பிசைந்து கொடுப்பவள் தான் அன்னை. அன்னை மடியிலே நாங்கள் உறங்கினால் எந்த ஒரு சோஃபாவோ நாங்கள் எந்த ஒரு பஞ்சுமெத்தில் படுத்தால் கூட வராத தூக்கம் அந்த அன்னை மடியிலே வரும். அவ்வளவு தூரத்துக்கு அன்னையினுடைய அன்பு எங்களுக்கு பரிசுத்தமானது. ஆனால் நாங்கள் பலரும் தவறாக புரிந்து கொள்கிறோம். அம்மா 5 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளைக்கு நன்றாகவும் ஒரு பிள்ளைகளை கவனிக்க இல்லை என்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள் பலருக்கு வரும். அது பல வீடுகளில் இந்த கூட்டு குடும்பமாக இருக்கிறவர்களுக்கு பல பிரச்சனை. 5-6 பிள்ளைகள் இருக்கின்றவர்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அது பிரச்சனை இல்லை, 2 பிள்ளை இருந்தாலும் ஓரளவு சமாளித்துக் கொள்ளலாம். ஆனால் கூட்டு குடும்பமாக அல்லது 5 பேர் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது சிந்திக்கின்ற பிள்ளைகளுடைய மனநிலை இப்படி இருக்கும். அம்மா பெரிய பிள்ளை, மூத்த பிள்ளை என்று என்னை கவனிப்பதில்லை, குட்டி பிள்ளைக்குத்தான் பாசத்தை கொடுக்கிறார், அல்லது தங்கச்சியை தங்க பார்க்கிறார், என்ன பார்க்கறது இல்லை, அப்படி ஒரு குறைபாடு இருக்கு. உண்மையிலேயே தாய் இந்த விரல் 5 விரல் இருக்கிறது தானே, இதுல பாருங்க, பெரிய விரல், சின்ன விரல், சுட்டு விரல் எல்லாம் நாங்க சொல்றோம், மோதிர விரல் எல்லாம் சொல்றோம். இதுல 5 பிள்ளைகள் என்றால் தாய்க்கு அந்த 5 விரலும் மிக முக்கியம் தான், இல்லை என்று இல்லை. எங்களுக்கு எவ்வளவுக்கு ஒரு பொருளை தூக்க 5 விரலுக்கும் நாங்கள் சம இது கொடுக்கிறோம், அதே போல தாய்க்கும் 5 விரலும் சமம். ஆனாலும் அதுல கொஞ்சம் பலவீனமாக அல்லது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் தாய் கொஞ்சம் பாசம் குறைவதென்று இல்லை, மற்றவர்கள் மீது கொஞ்சம் அக்கறையாக பார்த்துக் கொள்கிறாள், அவ்வளவுதான். இதை நாங்கள் தவறாக புரிந்து கொள்கிறோம். அந்த தவறை நாங்கள் விடக்கூடாது. தாய் எல்லோருக்கும் சமமான அன்பைத்தான் பிரித்து கொடுக்கிறாள். நாங்கள் தான் அந்த மனநிலையை மாற்றத்தை பெற்றுக்கொண்டு தாயை குறை சொல்கின்றவர்களாக பலர் இருக்கிறோம். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாய் அன்பு எங்கே உணரப்படுகின்றது என்றால், தாயை நாங்கள் இழந்த பின்புதான் பலரும் அந்த உண்மையை பெற்றுக்கொள்கிறோம். ஒருவருடைய அந்த என்ன சொல்ற இழப்பு தான் உணர வைக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இன்று பலர் தாயை இழந்தவர்கள் தாய் இல்லாத பின்புதான் அந்த தாயினுடைய தியாகம், அவருடைய அந்த என்ன சொல்வது அரவணைப்பு தன்மைகளை எல்லாம் புரிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் அதற்கு பின்புதான் அவர்கள் உணர்கிறார்கள், ஐயோ அம்மா இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காதே, அம்மா இருந்தால் அப்படி விட்டிருக்க மாட்டாவே, அம்மா இருந்தால் என்னுடைய கவலையை சொல்லியிருக்கலாம், இப்படி பல விடயங்களை நாங்கள் சொல்லுவோம். தங்களை தியாகித்து எங்களை வளர்ப்பவர்கள் தான் அன்னை. இந்த சொல்வார்கள், 10 மாதம் வயிற்றிலே சுமக்கின்ற பொழுது என்னுடைய பிள்ளைக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தாய் நித்திரையை கூட தியாகம் செய்வாள். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு நித்திரை தானே பிரதானமாக நாங்கள் பார்க்கிறோம், மற்ற உணவு ஒரு பிரதானமாக பார்க்கிறோம்.
தங்களுடைய சுகம், உடலுக்குரிய ஒரு சுகங்களை தான் நாங்கள் பார்க்கிறோம், வெக்கை காற்றுதல் வருகின்ற பொழுது. ஆனால் தாய் அப்படி யோசிப்பதில்லை. என்னுடைய பிள்ளை நன்றாக இங்கே நித்திரை கொள்ள வேண்டும், உறங்க வேண்டும், என் பிள்ளைக்கு ஒன்றும் செய்யக்கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து உணவு சாப்பிடுவார். இந்த சாப்பிட பிள்ளைக்கு ஒத்து வராது, இந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது, இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும். நித்திரை வருகின்ற பொழுது கூட அவர்கள் தங்களுடைய சுகத்துக்காக குப்புறப்படுத்தோ அல்லது விழுந்து சரிந்தோ படுக்க முடியாது. பிள்ளைக்காக பிள்ளைக்கு தான் நடந்து விடும் என்பதாக 10 மாதங்களும் பிள்ளையை அந்த வயிற்றிலே சுமந்தெடுக்கின்ற பல விதமான பல காரண காரியங்களுடைய தாய்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அன்பை பொழிந்து கொண்டிருப்பார்கள். அதில் பூரிக்கின்ற நாங்கள் அதை புரிந்து கொள்ளாதனால் தான் இன்று என்ன சொல்கிறோம், நாங்கள் பல விதத்திலே தாய்மையை தவறாக சிலர் நினைக்கின்றோம். உண்மையிலே தாய்மை யாருக்குமே கிடைக்காத ஒரு கொடை. அதை நாங்கள் உண்மையிலே போற்ற வேண்டும். அதற்குத்தான் அந்த தினத்தையே கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டம் தாதியர்களுக்கு வந்தால், ஒரு நோய்வாய்ப்படுகின்ற பொழுது உண்மையான ஒரு தாதிய தொழிலே அக்கறை சேவை மனப்பான்மை உள்ள ஒரு தாய், அதாவது தாதியர் தாய், அந்த குழந்தையை நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய பிள்ளையை போன்றுதான் பார்ப்பாள். தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நோய் வந்தால் எப்படி கவனிக்கிறாளோ அதே போன்றுதான் ஒரு நோய்வாய்ப்பட்ட நோயாளியையும் ஒரு தாதிய சேவையில் உன்னதமான ஒரு இடத்தில் இருக்கின்ற ஒரு தாதியர் அல்லது உண்மையான சேவை மனப்பான்மை உள்ள தாதியர் பார்ப்பார். சிலர் தாதியர்களில சில விடயங்களிலே பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் உண்மையிலே தாதியர் தொழில் என்பது நாங்கள் எங்களை என்ன சொல்வது, எங்களுடைய குடும்பம் என்பதை தாண்டி நாங்கள் இன்னொரு குடும்பம் அல்லது இன்னொருவருக்கு நாங்கள் செய்கின்ற சேவை. பல பல லட்சக்கணக்கான பல அல்ல கோடிக்கணக்கான பல தாதியர்கள் இந்த சேவையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த சேவையும் இன்று போற்றக்கூடிய நாளாக இருக்கிறது. அதனால் அவர்களுக்கும் இந்த நாளிலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, சுரேகா நீங்க என்ன சொல்றீங்க இந்த விஷயம்? கட்டாயம் இன்றைய நாளில் ஒரு சிறப்பான 2 நாட்களாக காணப்படுகிறது, 2 தினங்களாக காணப்படுகிறது. அதில் முதலில் நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அம்மா என்பவள் எப்படி என்பதை நான் சொல்லித்தான் எல்லாரும் அறிய வேண்டும் என்பது இல்லை. ஒவ்வொரு தாயையும் ஒவ்வொரு மாதிரி எல்லாருமே அன்பு செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தாய்மை என்பது ஒரு பெண் அடைகின்ற வேளையில் தான் அந்த உண்மையாக தன்னுடைய தாயின் அனைத்து விஷயங்களையும் அவள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது. தற்போது நாங்கள் எங்களுடைய தாயோடு இருக்கின்ற வேளையில் நாங்கள் பேசுவோம், அம்மான்னு சொன்னா இதை செய்யத்தானே வேணும், அம்மாட்டு சில விஷயங்களை சொல்லும் போது அதை செய்யக்கூடாது, அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அம்மா தானே, இப்படியான விஷயத்தை நீங்க செய்யத்தானே வேணும், கேட்கத்தானே வேணும், தரத்தானே வேணும் அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கின்ற மத்தியில் அம்மாக்களை எத்தனையோ பேர் எத்தனையோ கேள்விகளை கேட்கின்றோம். ஆனால் அவள் அன்னியானதுக்கு பிற்பாடுதான் அந்த தாய்ப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அவள் அறிந்து கொள்கிறார். இதே மாதிரி தான் ஆண்கள் அப்பாவுடைய இடத்தில் அப்பா என்கின்ற ஒரு விஷயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடுதான் அந்த அப்பாவின் வலி, வேதனை, கஷ்டம் எல்லாத்தையும் அறிகிறார்கள். எனவே ஒருவர் ஒரு விஷயத்தை முழுமையாக அவர்கள் உணர்ந்து செயற்படாமல் இருக்கின்ற வேளையில் எந்த ஒரு விடயத்தையும் உணராத தன்மையில் இருக்கிறார்கள். எனவே தாய்மை என்பது எங்களுக்கு மிகப்பெரிய சொத்தென்று தான் சொல்ல முடியும். எவ்வளவுதான் உலகத்தில் பணமோ சரி எல்லாமோ சரி மற்றவர்கள் நம் மீது எவ்வளவுதான் அன்பு செலுத்துகிறார்களாக இருந்தாலும் தாய்மை, அதாவது எங்களுடைய பெற்றோர்கள் செய்கிற அன்பு தான் உண்மையான தூய்மையான என்பது சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, காதலும் காதலி சொல்லுவாங்க, அவர் மேல உயிரையே வச்சிருக்கேன், அவர் இல்லைன்னா நான் செத்துடுவேன் அப்படின்னு சொல்லி கதைக்கிறவங்க கூட இருக்காங்க. ஆனா ஒரு சினிமாவில் கூட கேட்டிருக்காங்க, காதலன் காதலி இல்லைன்னா செத்துடுறீங்க, உங்க அம்மாவுக்காக யாராச்சும் சாகுறீங்களா அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆனா அது சினிமான்னு சொல்லி பார்க்கின்ற விளையும் அது நல்ல ஒரு கேள்வி. யாராவது அன்னைக்காக இறந்திருக்கின்றோமா, அன்னைக்காக எங்களை காயப்படுத்தி இருக்கின்றோமா? இல்லை. எங்களுடைய அப்பாவும் சரி அம்மாவும் சரி எவ்வளவு தூரம் எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு வேலை கிடைத்தது, ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு வேலை கிடைத்ததுக்கு பிற்பாடு அம்மா திருமணத்தை செஞ்சு விடுறா. திருமணத்தை செஞ்ச பிறகு என்ன செய்யறோம், அம்மாக்கள் கஷ்டப்பட்டு அந்த நேரத்தில் வேர்வை சிந்தி உழைத்து படித்து எங்களை ஒரு கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா நாங்க என்ன செய்யறோம், திருமணத்துக்கு பிற்பாடு கணவனுக்கு அந்த உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறோம். யாராச்சும் தாயை யோசிக்கின்றோமா? இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், குறிப்பா நான் இருக்கிற இடத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் ஆரம்பத்துல அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டவர்கள். இருந்தாலும் கஷ்டம் என்பதை தாண்டி கல்விதான் முக்கியம் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்தார்கள். படிப்புன்னு அந்த அளவுக்கு படிக்க வச்சு அவங்க அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியர் ஆனாங்க. இன்ஜினியர் ஆன ஒரு போஸ்ட் அவங்களுக்கு கிடைக்க முதல்ல ஒரு வருஷத்துக்கு முதல்ல இந்த தாயாக்களைன்னு சொன்ன திருமண வயதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திருமணத்தை செஞ்சு வச்சுட்டாங்க. திருமணத்தை செஞ்சதுக்கு பிற்பாடு என்ன நடக்குது, அவருக்கு இன்ஜினியர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் கிடைக்குது. ஆனால் அந்த உழைப்பு அனைத்து செல்கிறது கணவனுக்கு தன்னுடைய தேவைக்காகவும் தான் செல்கிறது. இதில் பார்க்கின்ற
பார்க்கின்ற வேளையில் எங்களுக்கு பார்த்து பார்த்து செய்த தாய்க்கு நாங்கள் என்ன செய்தோம் என்பது கூட கேள்விக்குறியாக இருக்கு. நாங்கள் திருப்பி அந்த கேள்வியை கேட்கலாம். அம்மா என்பவள் அப்பா என்பவர் வந்து ஒரு தேவையை பார்த்து தான் பிள்ளையை வளர்ப்பதா, தேவையை பார்த்து தான் பிள்ளையை படிக்க வைப்பதான்னு சொல்லி அவர்கள் அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு செய்யும் போது நாங்கள் ஒரு பிள்ளைகளால் வந்து உணரும் போதுதான் அந்த விடயத்தை வந்து சரியாக வந்து எங்களால் உணர முடியும். எனவே வந்து தாய்மை என்பது வந்து மிகப்பெரிய ஒரு சொத்து. அண்ணா கூறியது போல எந்த ஒரு தூசு மாசும் இல்லாமல் என்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேணும், நான் நன்றாக இருக்கும்போது ஒரு பொறாமைப்படாமல், ஒரு எரிச்சல் படாமல், ஒரு பெருமூச்சு விடாமல், ஒரு தாயண்ட ஒரு இதில் ஒரு மன திருப்தியோடு ஒரு மன சந்தோஷத்தோடு பார்க்கக்கூடியவள் தான் தாய். எனவே வந்து அவளை நீங்கள் சரியான முறையில் கையாள வேணும். தாய் என்பவர் வந்து பிள்ளைகளிடத்தில் எனக்கு இது வேணும் அது வேணும் என்பதை வந்து எதிர்பார்ப்பதே இல்லை. அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் பிள்ளைகள் செய்வார்கள் பாருங்கள் ஒரு விஷயங்கள். அதாவது ஒரு பர்த்டேயாக இருக்கலாம், ஒரு அந்நியர் தினமாக இருக்கலாம், அம்மாக்கு இது தேவை என்று சொல்லி அவ மனசுல நினைக்கின்ற வேளையில் அதை பிள்ளை கொண்டே செய்கிறது பாருங்க. அதுதான் அந்த தாய்க்கு வந்து அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய பெரிய ஒரு சொத்தாக இருக்கிறது. எனவே வந்து அன்னை எப்போதும் உலகத்திலே சிறந்த ஒரு தெய்வமாக வந்து நாங்கள் வழங்க வேணும். ஏன் ஔவையாரை வந்து கொன்றை வேந்தன்ல கூடி சொல்லி இருக்காங்க, அன்னை என்பவள் வந்து நமக்கு எவ்வாறாக இருக்கின்றாள், அன்னை யார் அப்படின்னு சொல்லி. என்ன தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது போலதான் தாயும் வந்து இருக்கிறாள். எனவே வந்து தாய் தந்தை இருவருமே வந்து நமக்கு பெரிய ஒரு சொத்தாக வந்து கடவுள் கொடுக்கப்பட்டது. எங்களை எந்த அளவுக்கு பாதுகாத்து எந்த அளவுக்கு எங்களை சரியான வழிநடத்தலில் இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்துகிறாளோ அவள் தான் தாய். எனவே வந்து அவளை எப்போதும் காயப்படுத்தாமல் சந்தோஷமாக வைத்துக் கொள்வது பெற்றோர் எங்களுடைய பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கிறது. அதோடு வந்து சேர்ந்து பார்க்கின்ற வேளையில் தாதிய தினம் குறிப்பா வந்து ஒரு விடயத்தை சொல்லலாம். பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் ஒரு நோய் வாய்ப்பற்று இருக்கிறார். அவரை வந்து ஒரு குளிப்பதற்கோ சரி ஏதாச்சும் ஒரு தேவைக்கு வந்து நாங்க ஒரு போய் தூக்கி விடணும்னு சொன்னா இன்னும் யோசிப்போம். அவருக்கு வயசு வந்துட்டு அவருக்கு கிருமி இருக்குது, நான் போய் அதுல கை வச்சு தூக்கிறேன்னு சொன்னா அந்த கிருமி வந்து என்னை தாக்கி விட்டு நான் நோய்வாய்ப்பற்றுவேன்னு சொல்லி நாங்க ஆனால் என்னதான் வருத்தமாக இருந்தாலும் என்னதான் நோய்கள் இருந்தாலும் இந்த தாதியர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களை தொட்டு தூக்கி அதற்கேற்ற மாதிரி பல சேவைகளை செய்கிறார்கள். இவர்களும் தாய்க்கு சமமானவர்கள் தான். நாங்கள் ஒருவரை வந்து ஒரு கொஞ்சம் தூக்கி விடவே யோசிக்கின்றோம், ஆனால் அவர்கள் படுக்கையில் வைத்து முடிந்த அனைத்து விடயங்களையும் வந்து தாதியர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் யோசிக்க வேண்டுமே, அவர்களுக்கு வேற தொழில் இல்லையா, அவர்களுடைய படிப்புக்கு வேற தொழிலை எடுக்க முடியாதா, எதற்காக இந்த தொழிலை வந்து அவர்கள் செய்கிறார்கள் இருந்தால் புண்ணியம் என்பது வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது ஒன்று. நாங்கள் செய்கின்ற ஒரு விடயம் நாளைய நாளில் எங்களுடைய சந்ததிக்கு வந்து பல மடங்கு நன்மையை வகிக்க கூடியதாக இருக்கிறது. எனவே வந்து மீண்டும் மீண்டும் எங்களுடைய தாதியர்களுக்கு வந்து சந்தோஷமான வாழ்த்துக்களையும் வந்து பரிமாறிக்கொள்கின்றேன். எனவே வந்து இந்த அந்நியர் தினம் என்று தான் நீங்கள் அந்நியர்களை வந்து போற்ற வேண்டும் என்பது இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்நியை போற்றிக்கொண்டே இருக்கலாம் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளில் எங்களுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியும் முடிவடைகிற நேரம் வந்தாச்சு. இன்றைய நாளிலும் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டிருந்த அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஈஸ்வரன் சுரேகா மற்றும் குணம் துஷ்யந்த. நன்றி.